ஞானிகள் என்பவர்களும் மெய்ஞானிகள் என்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய வளர்ச்சியின் பாதையில் வளர்தொடர் நிலைகளைத்தான் ஞானி என்றும் ஞானம் என்றும் பின் மெய்ஞானி மெய்ஞானம் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த சாதாரண மனித வாழ்க்கையில் நன்மை தீமை என்றும் இது நமக்கு வேண்டியது வேண்டாது என்றும் பிடித்தது பிடிக்காது என்றும் எத்தனை நிலைகள் வைத்திருக்கின்றோம். ஆனால் இயற்கையினுடைய சில நீதிகளை பார்த்தோம் என்றால், மெய்ஞானிகளை பார்த்தோம் என்றால், அதில் நாம் அந்த மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையில் சில உட்பொருள்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. ஏனென்றால் ஒரு மரம், சில மரங்கள் கண்ணுக்கு தெரிந்தே விழுதுகளை விடும். சில மரத்தினுடைய விழுதுகள் பார்த்தோம் என்றால், நீர் எங்கெல்லாம் அடியிலே ஊடுருவி செல்லுகின்றதோ அங்கெல்லாம் அது சென்று, உதாரணமாக வேப்ப மரத்தினுடைய வேர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அருகிலே நீர் வளங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, ஒரு பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தால் ஓட்டை இருந்தால் கூட அந்த வேர்களுடைய விழுதுகள் உள்ளே சென்றுவிடும். இது போன்றுதான் அந்த மரத்தினுடைய விழுதுகள் வேர் ஓடி அதன் மூலமாக சத்தை எடுத்து அது தன்னுடைய வளர்ச்சிக்கு எங்கெல்லாம் ஊடுருவி செல்லுகின்றதோ, அதுபோன்று நாம் இந்த வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோமே. முதலில் சொன்ன நன்மை தீமை, பிடித்தது பிடிக்காது, வேண்டியது வேண்டாம் என்று அந்த கர்ம காரியங்கள் அனைத்தையுமே இந்த ஞானப்பாதை என்று சொல்லுகின்றமே, இந்த உயர்வின் வளர்ச்சிக்கு சத்தெடுக்கும் விழுதுகளாக அதை படரச் செய்ய வேண்டும். ஆக உலக வாழ்க்கை, பந்த கர்ம காரியங்கள் நடத்திட இந்த உலக சுழற்சியுடன் ஒன்றி வாழும் வாழ்க்கையையே நாம் வளரும் வாழ்க்கைக்கு வலுவாக்கி கொள்ளும் சத்தாக அவற்றின் நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எப்படியெல்லாம் எதிர்பார்ப்போம் என்றால், நமக்கு பிடித்தது மட்டும் நடக்க வேண்டும், நமக்கு வேண்டியது மட்டும் வர வேண்டும், நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று இதையே நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இதையே குறிக்கோளாகவும் வைப்போம். ஆனால் வாழ்க்கை என்றாலே இது எல்லாமே கலந்துதான். நன்மை என்றால் தீமையும் கலந்துதான், பிடித்தது என்றால் பிடிக்காததும் கலந்துதான், வேண்டியது என்றால் வேண்டத்தகாததும் கலந்துதான். ஆகவே அந்த மரம் எப்படி விழுதுகளை தனக்கு வேண்டிய மட்டும் அது ஊடுருவி பாய்ச்சுகின்றதோ, இதுபோன்று வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் வருவதையே அதைத்தான் ஈஸ்வரப்பற்று இங்கே தெளிவாக தீயது தீயது என்று எதனையுமே நீ ஒதுக்காதே, தீயதில் இருந்துதான் நல் முத்தை எடுக்கும் வழிமுறை போன்று எண்ணத்தின் உணர்வை செலுத்தும் ஒவ்வொரு செயலையுமே ஞானிகள் காட்டிய வழியில் வழி நடந்து பக்குவப்படுத்திடல் வேண்டும். அது தீயது என்ற எதையுமே நீ ஒதுக்காதே என்று சொல்லுகின்றார். அதற்காக நாம் தீய வழியில் செல்ல வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. வாழ்க்கையில் வருவதை, இந்த வாழ்க்கை கர்ம வாழ்க்கை என்று சொல்லுகின்றனே, இதில் எதையுமே நாம் தனிப்பட்ட நிலையில் ஒதுக்காதபடி விழுதுகளை பாய்ச்சி அந்த மரம் தன்னுடைய சத்தை எடுத்து, நீரி சத்தை எடுத்து வளர்வது போன்று அதிலிருந்து நல்முத்தை எடுக்கும் வழி போன்று நம்முடைய எண்ணத்தின் உணர்வு ஞானிகள் காட்டிய வழியிலே பக்குவமாக செயல்படாதான் மெய்ஞானிகள் என்று சொல்வது. ஏன்னா மெய்ஞானிகளுக்கு நன்மை தீமை என்றோ, பிடித்தது பிடிக்காது என்றோ, வேண்டியது வேண்டாது என்றோ இது போன்ற நிலைகள் கிடையாது. அவர்கள் சகலத்திலும் இருந்தும் தங்களுக்கு வேண்டிய சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவர்கள், எதையுமே தங்களுக்கு உகந்ததாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆகையால்தான் அவர்கள் காட்டிய வழியில் அதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் என்று சொல்கின்றார். மனித எண்ணமுடன் பலருடன் நாம் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது. அதில் எந்த குண வளர்ச்சியில் இருந்தாலும் நம் உணர்வின் எண்ணம் செலுத்துவதற்கு தகுந்த எதிர்கலையினுடைய சக்தி தான் நாம் பெற முடியும். அது நல்லவர் என்றோ, தெரிந்தவர் என்றோ, பிடித்தவர் என்றோ, பிடிக்காதவர் என்றோ, வேண்டாதவர் என்று எந்த உணவின் அலையை பாய்ச்சுகின்றமோ அதுதான் திரும்ப வரும். ஆகவே ஒவ்வொரு காலங்களிலும் இந்த பூமியின் சுழற்சியிலிருந்து, இருட்டிலிருந்து ஒளி பெறுவது போன்று நம் உணர்வின் எண்ணம் செயல்படும் வலுவை கொண்டுதான் ஆத்மாவின் வலு கூடிய நிலையில் ஆத்மாவின் இயக்க நிலை மகரிஷியுடன் தொடர்புடன் ஒன்றிய உயர்நிலைக்கு செல்லும். அது இத்தகைய நிலை பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி முயற்சிக்க வேண்டும் அதையும் தெளிவாக்குகின்றார்கள். மனிதனுக்கு உண்டான சில உறுப்புகள் அனைத்துமே ஜோடி ஜோடியாகத்தான் இருக்கின்றது. 2 கால்கள், 2 கைகள், 2 காதுகள், 2 கண்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக 2 கால்களும்
அது ஒத்த நிலையில்தான் நடை. நாம் நடக்கின்றோம். 2 கைகள், இணைந்த கைகள் வைத்தான் பல வேலைகளை செய்கின்றோம். அதுபோன்றுதான் நம்முடைய கண்கள். 2ம் தனித்தனி பார்வை பார்ப்பதில்லை. 2ம் ஒன்று சேர்ந்து ஒன்றாகத்தான் ஒன்றை பார்க்கின்றது. தனித்தனி நிலைகள் சிறு வித்தியாசம் இருந்தால் 2 உருவங்களாக தெரிய ஆரம்பித்துவிடும். ஒரு உருவமாக காண முடியாது. ஆக ஏற்றத்தாழ்வின்றி 2 வெளியை கொண்டு ஒன்றாக காணும் ஒளி நிலையை போன்று செவி, சுவாசம் இவற்றின் இணைப்பு, அவைகளிலும் இந்த 2ன் நிலை ஒரு நிலை கூடும் செயலை ஒத்த நிலையாக நாம் அமைத்தல் வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த 2 என்று சொல்வதை ஒருமித்த நிலையில் கொண்டு வர வேண்டும், கூர்பாய்ச்ச வேண்டும் என்று சொல்கின்றார் ஒன்றாக. அது மட்டுமல்ல, சிவம் என்ற அமிலமும் சக்தி என்ற ஈர்ப்பும் பூமியாக உருப்பெற்ற தொடரில் சிவசக்தி விநாயகனாக உருவம் பெற்ற ஆத்மசரீர பிம்ப வளர்ப்பு எப்படி இந்த ஆண் பெண் அமில உணர்வு வளர்ச்சியில் வலுகொண்ட ஜீவநிலை உடல் உருவானதோ அதை போன்று ஆத்ம வழித்தொடரிலும் ஆண் பெண் கணவன் மனைவியாக இணைந்த நிலைகளாக ஒரே நிலையாக எப்படி 2 கால்கள், 2 கைகள், 2 கண்கள், 2 காது இந்த வரிசை அப்படி சொல்லி அதையெல்லாம் ஒருமித்த நிலையில் கொண்டு வருவது கொண்டு ஆண் பெண் என்ற நிலையில் இணைந்த நிலைகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு கொண்டு வருதல் வேண்டும். அதனால் அந்த பக்குவ நிலையைத்தான் எதையுமே தனித்த நிலையில் கொண்டு நன்மை தீமை என்று ஒதுக்கி இதுதான் வேண்டும் என்று நம்முடைய எதிர்பார்ப்பை கூட்டாதபடி வருவதை இருளை ஒளியாக மாற்றும் திறனாக ஞானிகள் மகிழ்ச்சிகள் போன்று நாம் ஒருமித்த நிலையில் எதையுமே தனதாக ஒளியின் சுடராக மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் பெற வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தேவையான அதான் மெய்ஞானம் என்று சொல்வது. அந்த மெய்ஞானத்தினுடைய ஒளி சுடரை நாம் பெற வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்டு வழிகாட்டுகின்றார்கள்.